அதிகமா படிச்ச பொண்ணுங்க வந்து என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் திங் வந்து கலாச்சார சீர்கேடு. இது மாதிரி வாக்குவாதம் பண்ற பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டே வைங்களேன். என்னோட வாழ்க்கையை நான் சொல்றேன். படிக்காத பெண்களை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம சொல்ற பிச்சை கேட்பாங்க. படித்த பெண்கள் கொஞ்சம் ஆணவம் இருக்கு. வேற நம்மள மாதிரி ஆண்கள் வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு நம்ம வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, அதிகமா படிக்கல சார். ஓ மதிக்க மாட்டாங்க, நீங்க படிக்க வைக்கல. ஆமா, கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க. இதே மாதிரி பொண்ணை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ அதை கொடுக்கவே வேணாம். சும்மா ஒரு கேன மாதிரி இருந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணனா பண்ண முடியுமா? வெங்காயத்தை அரிஞ்சு கூட அது அரிஞ்சு கொடுங்கிறப்போ எனக்கு அப்படியே வர கோபம் இருக்குது. அப்படியே பயங்கரமா கோபம் வரும். இவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது அப்படின்ற எண்ணம் ஆண்களுக்கு நிறையவே இருக்கு சார். இன்னைக்கு சமையல் பண்றவன் நாளைக்கு பொண்டாட்டி துணி துவச்சு போடுவான், நாளைக்கு கால் அமுச்சு விடுவான், மூஞ்சில காரி துப்பானுங்க. சமையல் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வராத ஒண்ணு, எனக்கு பிடிக்காத ஒண்ணு. சமைச்சு போட்டா சாப்பிடுவேன். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனர். 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களை மீண்டும் சோம்பேறிகளை ஆக்க கூடாது. இதை விட மோசமான ஒரு கருத்தை நான் கேட்டதே இல்லை. All contents provided by this channel is meant for educational purpose only. அறிவான பெண்ணை தேடுகிறீர்களா, அழகான பெண்ணை தேடுகிறீர்களா? அழகான பொண்ணு. ஏன்னா அறிவு என்கிட்ட இருக்கு. அந்த பொண்ணு அழகு இருந்தா ரெண்டு பேரும் நல்லா போலாம். ரெண்டு பேரும் அறிவா இருந்தா குடும்பம் ஓடாது. ஒருத்தர் அழகாவும் ஒருத்தர் அறிவா இருந்தா குடும்பம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். மொத்தத்துல படிக்காத நமக்கு அடங்கிருப்பா, படிச்சவகிட்ட நாம அடங்கிருக்கணும். ஏன் ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடாது? கூடாது என்றால் அந்த பொண்ணு நான் மட்டும் தான் பார்க்கணும். உங்களை விட அழகா இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாரும் சைட் அடிப்பாங்கன்ட்டு தான். இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அழகான பொண்ணு தான் தரேன். அழகுதான், அதுக்கப்புறம் தான் அறிவு. கண்ணுக்கு லட்சணமா இருக்கு. கண்ணுக்கு லட்சணமா. அழகு வேணாம், அறிவு பாதி இருந்தா போதும். அப்பதான் அங்க அமைதி இருக்கும். படிச்சவ 1008 கேள்வி கேட்பா, படிக்காதவ நம்ம கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவா. அழகுதான். பொண்ணு பார்க்கும் போது பொண்ணு என்ன படிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க, போட்டோவை தானே ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. டிகிரி சர்டிபிகேட்ல கேட்கணும், குமுலேட்டிவ் ரெக்கார்ட்ல 70% இருக்கா 80% இருக்கான்ல பார்க்கணும். குசும்பு எப்பயுமே குசும்பு. இவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, ஆனா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு மட்டும் தேவதை மாதிரி வானத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா குதிக்கணும். படித்த பெண்கள் கொஞ்சம் ஆணவம் இருக்கு. வேற நம்மள மாதிரி ஆண்கள் வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. படிக்காத பெண்களை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வந்து நம்ம சொல்ற பிச்சை கேட்பாங்க. கடைசி வரைக்கும் சோத்துக்கு துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்திக்கு நிக்கணும். ஏன் அதிகமாக படித்த பெண்ணை திருமணம் செய்த தயக்கம் காட்டுகிறீர்கள்? அவ்வளவுதான். சொல்றத கண்டிப்பா கேட்டுதான் சார் ஆகணும். சரி, இவங்க பேசல. ஏன் பேச விடுங்க கொஞ்சம். நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நம்ம கலாச்சாரத்தைப்படி தன்னை விட பெரியவங்களை மதி கத்துக்கணும். அது இந்த காலத்து பெண்கள் கிடையாது. சகோதரிகள் இருக்காங்களா? கிடையாது. இல்ல உங்களுக்கு பழக்கமான தோழிகள், சித்தி பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் அப்படித்தானா? பெரியவங்களை மதிக்க மாட்டாங்களா? சொல்றா என்ன நம்ம பேசுறா சார், நான் பேசுறது வந்து 90%, அதுல வந்து 10% உங்க சித்தி பொண்ணுல அந்த 10% வந்து வரல. 10% சார் உங்க டீடைல் எனக்கு புரியல. 10% என் தங்கச்சி வந்துட்டாங்க. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார். எனக்கு நம்ம வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, அதிகமா படிக்கல சார். அதிகமா படிக்கல. ஓ மதிக்க மாட்டாங்கறதுக்காக நீங்க படிக்க வைக்கல. இப்ப வரலங்கிறதுக்காக படிக்க வைக்கல. ஓகே, அதனால தான் படிக்க வைக்கல. ஓகே, இப்போ அவங்க மதிப்பாங்க. படிக்கலனா மதிப்பாங்க. படிக்கலனா எந்த பொண்ணு மதிக்கும் சார்? படிச்சவ பெரியாரிசம் சோஷலிசம்னு புரியாத மாதிரியே பேசுவா. ஆனா படிக்காதவ தக்காளி ரசம், பூண்டு ரசம், மிளகு ரசம் தெளிவா பேசுவா. தங்கச்சி மட்டும் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப இங்க இருக்கவங்க கெட்டவங்களா? இல்ல, நீங்க சொல்லுகிற 90% பெண்கள் இந்த டிவிக்கு வெளியில இருக்கிறாங்களே, பாக்கலாம். இப்போ எல்லாரும் பேசுனாங்க, அவங்க எல்லாரும் பேசுனதுல ஒன்னு அப்சர்வ் பண்ணீங்கன்னா, பொண்ணு ஆம்பளை சொல்றத கேட்கணும், புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். அதிகமா படிச்ச பொண்ணுங்க வந்து என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் திங் வந்து கலாச்சார சீர்கேடு. முடிக்கு தெரியாத மாதிரி பேண்ட் போடுறது, ஷர்ட் போடுறது, சுத்துறது, இதுதான் அதிகமா படிச்ச பெண்கள் கிட்ட நடக்கிறது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடுவேன். அதிகமாக படித்த பெண்கள் முட்டிக்கு மேல டிரஸ் போட்டு கலாச்சாரத்தை சீரழிக்கிறார்கள். அதிகமாக படித்த பெண்கள் கலாச்சாரத்தை சீரழிக்கிறார்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? இல்ல அதிகமா படித்த பொண்ணுங்க வந்து டிரஸ் கோட் பார்த்தாலே தெரியும். பெங்களூர் சைடு போங்க சார், பெங்களூர் சிட்டிக்கு போங்க. ரொம்ப பேசுறீங்க. இதே வந்து ஒரு விஷயம் யாருக்காக நீங்க அத சொன்னீங்க? என் வாயை கொடுத்து நானே மம்ப வசூல் பண்றேன். ஆண் வர்க்கத்துக்காக சொன்னீங்களா, இல்ல உங்களோட தனிப்பட்ட கருத்தை சொன்னீங்களா? யாருக்காக சொன்னீங்க? படிச்ச பெண்கள் அடக்க கொடுக்கமா இல்லன்றதுக்கு சிம்பிள் உதாரணம். இங்க இருக்கிற யாராவது அட்னகால் போட்டு உட்கார்ந்துருக்காங்களா? இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது. கால் போட்டு உட்காரலாமா, இல்ல சமணம் போட்டு உட்காரலாமா, கார் ஓட்டலாமா, இதெல்லாம் நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உட்கார்க்கிறத பத்தி நான் குறை சொல்லல. நானு ஒரு பொண்ணுன்னா அடக்க ஒடுக்க வேணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. Dress போடுறது பொறுக்கல, கால் மேல கால் போட்டா பொறுக்கல, எதுதான் உங்களுக்கு பொறுக்கும்? இல்ல எந்த தப்பு எனக்கு தெரியல சார். சரிங்க சார், இதுல எந்த தப்புனே தெரியல. கலாச்சார சீர்கேடு. பப்புக்கு போவாங்க, தண்ணி அடிப்பாங்க, முட்டி வரைக்கும் Dress போடுவாங்க, அவங்க கால் மேல கால் போட்டு உட்காருவாங்க. கால் மேல கால் போட்டு உட்காருவா ஸ்டைலா கத்தா. படித்த பெண்கள் எல்லாம் மோசமானவர்களாக இருப்பார்கள் என்றால் படித்த ஆண்கள் அனைவரும் கெட்டவர்களாக இருப்பார்களா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மேல்தட்டு பெண்கள் எல்லாம் மோசமானவர்களா? பாயிண்ட் நம்பர் 2. நம்முடைய குடும்பங்களும் நல்லா படிச்சுட்டு ப்ரொஃபசரா, லெக்சரரா, பேங்க் ஆபீசரா நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் மோசமானவங்களா? அவங்களால கலாச்சாரம் சீர்கெட்டு போச்சா? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ?
சின்ன சின்ன விஷயம் முடி வெட்டுறாங்க, கால் மேல கால் போடுறாங்க, very silly things. Okay, first of all அவங்களுக்கு டைம் இல்ல. she takes care. வீட்ல வந்து children பாத்துக்கறாங்க, வெளிய போய் வேலை செய்றாங்க. ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். What you think is she makes herself beautiful for other men to look at her. நீங்க நினைக்கிறீங்க, but what the woman does, என்னோட husband வீட்டுக்கு வரும்போது I should look presentable to him. நைட் வீட்டுக்கு போகும்போது ஒரு முளை பூ வச்சு அப்படி நின்னா தானே ஒரு கிக்கா இருக்க. Insecure. If your wife looks more beautiful than you, you get insecure. So that is your problem. இது மாதிரி வாக்குவாதம் பண்ற பொண்ண கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டேன் வைங்களேன். என்னோட வாழ்க்கையை நான் சொல்றேன். பயப்படுறியா குமார்? கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க. இதே மாதிரி பொண்ண நான் கண்டிப்பா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அதேதான் நான் சொல்றேன், அதேதான் நானும் சொல்றேன். நீ அத குடுக்கவே வேணாம். You respect, take respect. மரியாதை கொடுத்து மரியாதை வா. கான்ஃபிடென்ட் ஆஃப் அவர் சொல்றாருல எங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும், அப்பனா he should be confident. Join up. அவர் சொன்னார்ல நாங்க எங்களை வந்து women respect கொடுமா, you need to earn your respect. யாருவ சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? இவள பார்த்தா நம்ம ஊர்க்காரி மாதிரி தெரியலையே. Has certain qualities to have that respect. சும்மா ஒரு கேன மாதிரி இருந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணனா பண்ண முடியுமா? எப்படி உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்காது சார். கண்டிப்பா அதிகம் படித்தால் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்காது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாது. நெக்ஸ்ட் வந்து சுயநலமா இருப்பாங்க. சுயநலமாக இருப்பார்கள். இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? MBA, MMM, MPhil, PhD பண்ணிட்டு இருக்கேங்க சார். திரும்ப சொல்லுங்க, என்ன படிச்சிருக்கீங்க? MBA, Triple M, MPhil, PhD. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். சமைக்க தெரியுமா உங்க மனைவி? நல்லா சமைப்பாங்க. நல்லா சமைக்க தெரியும். பிரமுன குண்டாதான் இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் நீ வாக்கிங் போக சொல்றது எனக்கு தப்பா தோணுதுன்னு. உன்னோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இந்த எண்ணத்துல சொன்னா கூட அவங்களுக்கு தப்பா தெரியும். அது எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் மாத்திட்டு மூடிட்டு போட. அதிகம் படித்த அறிவு பயங்கரமாக யோசிக்க, இயல்புக்கு மீறி யோசிக்க மட்டும் வைக்காது, அளவுக்கு மீறி அது எங்கேயோ போகும். அவங்க படிச்சவங்கிறத என்னைக்காவது ஒரு ஸ்டேஜ்ல காமிச்சிருவாங்க நம்மளோட அதிகமா படிச்சிருக்கோம் அப்படிங்கறது. நீங்க SSLC ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. இந்த டைவர்ஸ் கேஸ் அதிகமா இருக்கு. 100% காரணம் வந்து ரொம்ப அதிகமான படிச்ச பெண்கள் இருக்கிற இடத்துல தான். அதிகமா படிச்சதுனால தான் டிவோர்ஸ் கேसेस வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்திலே டிவோர்ஸ் கேसेस இருந்தது. புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சிட்டு தான் பேசணும். இதனால தான் ஆர்கியூ பண்றாங்க. ஏன் படிக்காதவங்க எத்தனை பேர் வந்து பிரச்சனை வீட்ல இருக்கிறதே இல்லையா? அந்த ஆர்டர் போற சுப்பீரியர் ஆபீசரா நாங்க வந்து வைஃபை பார்க்கல. எங்களுக்கு அட்வைஸ் பண்ற ஃப்ரெண்டா பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. படிச்ச பொண்ணா இருந்தா ஆர்டர் பண்ற சுப்பீரியரா இருக்க பாக்கும். ஆமா, அப்படியா? பாய்ஸோட மென்டாலிட்டினா எப்பவுமே கேர்ள்ஸ் என்னங்க கொஞ்சம் பண்ணுங்களேன் ப்ளீஸ், எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும். நான் பர்ஸ்ட் ஆகுமா, அப்ப அவங்களுக்கு அதை சகிச்சுக்கிற நிலைமை இல்ல. அது எப்படி நீ பர்ஸ்ட் ஆகலாம்? அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா சமைக்கிறவ, துணி துவைக்கிறவ. அதிகம் படிச்சிருந்தாங்கன்னா ஏன் நான் செய்யறது கரெக்டா? இன்விடேஷன்ல ஆரம்பிக்குது சார் பிரச்சனை. என்னது இன்விடேஷன்ல ஆரம்பிக்குது? பையன் கம்மியா படிச்சிருந்தா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு ஏளனமா தான் பாப்பாங்க. கண்டிப்பா ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. ஊரே உங்களை பார்த்து சரிதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க. முன்னாடி வந்து ஃபேமிலில பிரச்சனையே இல்ல, எல்லாரும் ரொம்ப சமாதானமா இருந்தாங்கன்றது அர்த்தம் கிடையாது. அப்பவும் பிரச்சனை இருந்துச்சு. கூட்டு குடும்பமே பிடிக்காது அவங்களுக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க கூடாது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி குடும்பம் கண்டிப்பா உடையுது. அவங்களுக்கு வந்து என்னோட என் புருஷனை பாத்துக்கிறேன், எனக்கு பிறகு போற பிள்ளைங்களை பாத்து பேசுனா இந்திய கூட்டு குடும்ப அமைப்பு சிதைஞ்சுதானே போச்சு. எல்லா இடத்துலயும் பெண்கள் தான் வேணாம்னு சொல்றாங்களா? எத்தனையோ இடத்துல பசங்க அம்மா அப்பா வேண்டாம், ஒரே தொல்லை. உனக்கு என்ன, எங்க அம்மா சாகணும் அவ்வளவுதானே. எரி மருந்தாவது மூட்டை பூச்சி மருந்தாவது எடுத்துட்டு வா. பார்த்தாலும் அனுப்பிச்சு விட்டுலாம், எங்கேயாவது கொண்டு ஹோம்ல விட்டுறான்னு பசங்க எத்தனையோ இடத்துல அனுப்புறாங்க சார். இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, அப்பா அம்மா தொல்லையே வேணாம் வந்துட்டு போயிரும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் வேகியானம் பேசுறீங்க? உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஒரு ஆண்ன்றவன் என்ன வேலை வேணா செய்யறான், ஆனா வீட்லன்னு வரும்போது அவனுக்கு ஒரு மரியாதை எதிர்பார்ப்பான் சார். இவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது அப்படின்ற எண்ணம் ஆண்களுக்கு நிறையவே இருக்கு சார். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. எத்தனையோ ஃபேமிலில வந்து லேடிஸ் சம்பாதிச்சு தான் ஃபேமிலில லீட் பண்ற ஃபேமிலிஸ் இருக்கு. என்ன விட அதிகமா சம்பாதிச்சு இவ காசுல நான் வாழ வேண்டியிருக்கேங்கிற ஒரு மனப்பான்மை அந்த ஜென்ஸ்க்கு இருக்கு. அழிஞ்சு போய் வந்து எண்ணத்தை மாத்திக்க சார். ஆம்பளைங்கிறது வீட்டுல வந்து எப்படி சொல்றது, ஒரு கெத்தா தான் நாங்க மெயின்டைன் பண்ண ஆசைப்படுறோம். ஒரு லேடி கிட்ட வந்து ஒரு சமையல் கட்டுல போய் அந்த ஒரு நேரத்துல போய் சமையல் செய்யறது வந்து நமக்கு ஒரு ஈஸியான வேலையா தான் தோணும். நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊரும். ஆனா அந்த வேலையை அவங்க மீண்டும் மீண்டும் நம்ம கிட்ட சொல்றப்போ டென்ஷன் ஆகும். நம்ம அறியாமே நமக்கு கோபம் வரும். பெண்கள் மேல பயங்கர கோபம் வரும். நீ சமையல் செய்யும் வந்து ஒரு தடவை நமக்கிட்ட அந்த பெண் வந்து நம்ம அவசர வேலையை வேற வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்போ, வேற ஏதோ டென்ஷன்ல இருப்போம் ஆபீஸ்ல, அந்த டைம்ல வந்து நீ வெங்காயத்தை அரிஞ்சு கூடு, அது அரிஞ்சு கூடுங்கிறப்போ எனக்கு அப்படியே வர கோபம் இருக்குது. அப்படியே பயங்கரமா கோபம் வரும். ஆமா, அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இவ்வளவு நாளா கோபத்தை அடக்கி வச்சிருந்தேன். அந்த நேரத்துல வெங்காயம் எவனா அறிய முடியும்? ஆபீஸ்ல என்ன டென்ஷன் உங்களுக்கு முதல்ல தெரியுங்களா? அந்த நேரத்துல வெங்காயம் ஏறி அதோட பாலை சூடு பண்ணு, சர்க்கரை போட்டு கொடு, அதுல என்ன வேலை? டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை ஒரு ஈஸியா தெரியும். வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு ஆம்பளை செய்யலாம் அப்படிங்கிற தோணலாம். ஆனா ஆம்பளை அதை செய்ய முடியாது. ஆபீஸ்ல என்ன டென்ஷன்ங்கிற அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த வேலையை அவங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படியே கல்லடிச்சு கஷ்டப்படுறாரு. அங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பாக்குறாங்க. இவருடைய கோபத்துக்கு மட்டும் உங்கள்கிட்ட பதில். நானும் 10 மணிக்கு ஆபீஸ்க்கு, நான் 8:30 மணிக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தான் போவேன். ஆபீஸ் டென்ஷனா ஆபீஸ்ல விட்டுணும், வீட்டுக்கு வந்தோம்னா ஆபீஸை மறந்துடணும், ஆபீஸுக்கு போனோம்னா வீட்டை மறந்துடணும். இந்த தெளிவு
உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நான் வேலை செய்யறது திருப்பூர் பனியன் கம்பெனி இல்லைங்க சார். எங்களுக்கு வந்து டே நைட் ஒர்க் இருக்குங்க சார். கம்பல்சரி டே நைட் ஒர்க் இருக்கும். திங்கக்கிழமை கூட்ஸ் போனா கூட்ஸ் போகணும். இல்லைன்னா ஓனர் வந்து கேட்கற கேள்வி வந்து எங்களை அப்படியே பயங்கரமா கேள்வி கேட்பாரு. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? அந்த டென்ஷன்ல நான் வீட்டுக்கு போறப்ப வந்து நீ அந்த வெங்காயத்தை அரிஞ்சு கூடுன்னு சொல்றப்ப எனக்கு என்ன, நான் கூட்ஸை பாப்பனா இல்ல வெங்காயத்தை பாப்பனா சொல்லுங்க. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். இந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோ கால்டு பிரஷர் வேர்ல்டுக்குள்ள இருக்கீங்க, ரைட்டா? எனக்கு ஒர்க் பிரஷர் அதிகம், அதனால என் மனைவிக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னாரு. பொம்பளைங்க வேலையெல்லாம் ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஐ எம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப ஊர் சுத்திட்டே இருக்க வேலை. செம சேல்ஸ் பிரஷர் இருக்கும். மந்த் பை மந்த் நம்ம டார்கெட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கோம். நம்ம சேல்ஸ் கண்டிப்பா கொடுத்தாகணும். வேலை வச்சு என்ன சாகடிக்கிறாங்கம்மா. ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ல இருந்து செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபுல் பிரஷர். ரைட். அப்புறம் எப்படி இந்த பிரஷருக்கு நடுவுல பொண்டாட்டி ஹெல்ப் பண்ற? நம்ம எல்லா வேலையும் பிரஷரவே பேஸ் பண்ணி எல்லாமே காசுக்காகவே ஓடும். நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். அடப்புவங்கயா நீங்களும் உங்க காசு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் டைம் சாப்பிடணும். அதே சமயம் நம்ம ஒரு 5 நிமிஷத்துல ஹெல்ப் பண்றதுனால ஒன்னும் ஆயிர போறது இல்ல. அதுல வந்து நம்ம ₹1,00,000 சம்பாதிக்க போறது இல்ல. மணி கம் டுடே கோட் டுமாரோயா. வைஃப்க்கு ஹெல்ப் பண்றது வந்து என்ன மெயின் ப்ராப்ளம்னா சொசைட்டிக்கு பயந்து தான் சார் 90% ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா இல்ல இன்னைக்கு சமையல் பண்றவன் நாளைக்கு பொண்டாட்டி துணி துவைச்சு போடுவான், நாளை நீ கால் அமுச்சு விடுவான்னு மூஞ்சில காரி துப்பானுங்க. எனக்கு நோ ரெஸ்பெக்ட் இல்ல. ஆமா சார், நம்ம பொண்டாட்டி சார். ஒன் செகண்ட், அந்த ரீசனுக்காக தான் இவங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது இந்த ரொமான்ஸ் பண்றோம்னு சொல்லும்போது ரொமான்ஸ் விட்டுருங்க சார். ஏன் இந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? வைஃப் காபி போட்ட காபி கூட நம்ம மடியில உட்கார்ந்து இல்ல இல்ல, நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. ரொமான்ஸ பத்தி நீங்க பேசாதீங்க. உண்மையாவே அந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே பொறாம தாங்க லைட்டா. அது ஏன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசை இருக்கு. ஊரா தப்பா பேசுவாங்கிறதுக்காக நீங்க செய்யல. ஏன்னா நீங்க எல்லாம் மனிதத்தின படத்துல இந்த சீன் வைக்கிறப்ப கிளாப் பண்ற ஆளுங்க தான். நம்மளால எது செய்ய முடியாதோ அது ஒரு ஹீரோ செய்யறப்ப கைத்தட்டு வந்தானே. உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் மேல ஆசை இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, எஸ் என் பொண்டாட்டிக்கு வேலை பார்க்கறது என் பொண்டாட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. செய்யாதவங்க மெயின் ரீசன் சொசைட்டிக்கு பயந்து தான் சார் செய்யல. இந்த 4 பேர்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஆக்சுவலா என் வைஃப் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. இந்த ஆபீஸ் கம்பஸ் ரெசிடென்ஸ் வந்து ஒரே பில்டிங்ல இருக்கு. ஃபுல் ஃப்ரீயா இருக்கேன். லாஸ்ட் 10 டேஸ் எங்க மதர் சிக்கா இருக்காங்க. சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. 2 நாள் ஹோட்டல் வாங்கிட்டா மீதி 8 நாள் எங்க அண்ணன் வீட்ல இருந்து ஃபுட் வருது தவிர நான் போய் கிச்சன்ல அட்லீஸ்ட் ஒரு வெந்நீர் கூட போட்டு அம்மா குடுக்கல. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், ஃப்ரீயா இருந்தாலும் என் வைஃப் பண்ணி கொடுத்தா பண்ணுவேன். என் வைஃப் என்னைக்கா கேட்பாங்க உங்க அண்ணி வந்து பார்க்க மாட்டாங்களான்ட்டு. உன்னால முடிஞ்சா பண்ணி கொடு, இல்ல நான் பட்னி கூட போடுவேன். உன்னை எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நான் பண்ணி கொடுக்க மாட்டேன், பண்ணி கொடுக்கல. இன்னைக்கும் எங்க மதர் இப்ப தனியா படுத்துறாங்க ஐசியூல இருந்து வந்துட்டு. நான் நேரா எங்க ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கிச்சன்ல எந்த ஹெல்ப்பும் பண்ணல. நாட் ஒன்லி கிச்சன், ஒரு சிலவங்க கிச்சன் விட்டு நெக்ஸ்ட் போயிட்டாங்க. என் பொண்டாட்டிக்காக சமைக்கிறத சமைக்கிறது சாணி எல்லாம் கூட தயாரா இருக்கடா. குழந்தை குளிப்பாட்டு ஸ்கூல்ல டிராப் பண்றது தவிர எந்த ஹெல்ப்புமே பண்றது கிடையாது. ஃப்ரீ டைம் இருக்கு, நான் பிசினஸ் தான் பண்றேன். வைஃப் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அவங்க பிஸியா இருந்தாங்கன்னா ஹோட்டல்ல காஃபி வாங்கி கொடுப்பேன் தவிர வீட்ல இருந்து எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன். இப்ப என்ன கண்டு விட்டு இப்படி கத்துறீங்க? ஆரம்பத்துல சொன்ன மைண்ட் செட், முதல்ல மைண்ட் செட் கௌரவ குறைச்சல் எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. இதை ஒரு கேவலமா நினைச்சிருந்தேன். கிச்சன் போனா ஒரு கேவலம் நினைச்சிருக்கேன். அதுவும் கிச்சன் போறவங்க எல்லாம் கேவலம் நினைக்கிறேன். நான் போறது கேவலமா நினைக்கிறேன். இந்த மாதிரி கேவலமான வேலையை என்னால செய்ய முடியாது. என்ன சார் அப்படி என்ன கௌரவம்? ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்கறதுல என்ன இருப்போது? நம்மளுக்கே ஏதாவது முடியல, வீட்டுல யாரும் இல்ல, என்ன பண்ணுவோம்? ஹோட்டல்ல போய் சுடுதண்ணி வாங்கிட்டு வந்தா குளிக்க போறோம்? கண்டிப்பா நம்ம தான் போட்டு குளிப்போம். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. சுட தண்ணி மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்ன. உண்மையிலே சுட தண்ணி கூட வச்சதில்ல. 3 நாள் முன்ன வைஃப் இல்ல, அம்மாவும் இல்ல, நான் தனியா இருந்தேன். 18 ரூபா காஃபி சார். நான் ஃபில்டர் காஃபி தான் சாப்பிடுவேன். ஹோட்டல்ல போய் டீ சாப்பிட மாட்டேன். அன்னைக்கு காஃபி சாப்பிட பட்னியா இருந்தேன் சார். விஷ ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. அதாவது ஒரு சிலவங்க நைட் 9 மணி ஆச்சு சாப்பிடல. எனக்கு 4 மணிக்கு காஃபி சாப்பிடலாம் கை அப்படி ஷிவர் ஆகும். சாட்டர்டே சண்டே நான் காஃபி சாப்பிடாம இருந்தேன். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. நான் வந்து ஒரு கிச்சன்ல போய் உட்கார்ந்தா அது என்னோட கௌரவத்துக்கு கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். இவர் 45 நான் 450. நான் 450 பேருக்கு பாஸ். அது மட்டும் இல்ல, இட்ஸ் a manliness. I'm a man like a king. நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்ததா எடுக்காதா? எடுத்ததா. ஒரு ஆண்ன்றது ஒரு கிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னாக்க ஒரு லீடர் அப்படின்றது வந்துட்டு உதவி செய்வது ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் த லீடர். அந்த உதவி செய்யற மனசு இல்லைனாக்க என்ன பெரிய லீடர், என்ன பெரிய கிங் அவரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உதவி செய்யறதுன்றது வேற, சமையல் செய்யறதுன்றது வேற. சமையல நீங்க எல்லாம் உதவியா நினைக்கிறீங்களே தவிர சமையல நீங்க எல்லாம் உதவியா தான் நினைக்கிறீங்க. இன்னமும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டி திட்டுவேன். சொல்லிடு ராஜா. சமையல எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வராத ஒண்ணு, எனக்கு பிடிக்காத ஒண்ணு. சாப்பிட மட்டும் தான் தெரியும். சமைச்சு போட்டா சாப்பிடுவேன். அதுல என்ன குறை இருக்குதுன்னு என்னால சொல்ல முடியும். இதையே போயிட்டு நான் சமையல் சொன்னா என்னால முடியாது. சமூகத்துல வந்து வெளியில தான் வெள்ளைன்னு சொல்ல, வீட்டுக்குள்ள எல்லாமே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு முன்ன விட்டு பின்ன பேசக்கூடிய ஒரு மனப்பான்மை. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போற காரி துப்புவாங்க. இரண்டாவது, குறிப்பாக பெண்களை சோம்பேறிகளாக ஆக்குவதற்காகவே எத்தனையோ நிறுவனங்கள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றாட சமையலுக்கு தேவையான பொருட்களையும் சாதனங்களையும் அன்றாட உற்பத்தி பண்ணி கொண்டு. அதுக்கு என்ன தப்பு இருக்கு? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத.
நேரத்துக்கு கடத்தாத நல்ல விவரமா பேசு. அது சமையல் வந்து 10 நிமிஷத்துக்குள்ள இன்னைக்கு சாப்பாடுகள் ரெடி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இது. நீங்க ஏன் பைக்ல போறீங்க, நீங்க ஏன் கார் வாங்குனீங்க, நீங்க போறதுக்கு தான் அவ்வளவு வந்து அந்த அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஊர் தப்பா பேசுவோம் அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குன்னு சொல்றது ஓகே, இயலாம 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களை மீண்டும் சோம்பேறிகளை ஆக்க கூடாது. இதை விட மோசமான ஒரு கருத்தை நான் கேட்டதே இல்ல. ஐயோ அட தற்குறி நாயங்களா. அப்ப நாளைக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறப்ப மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களா? என்னுடைய பாட்டிகளும் என்னுடைய தாயாரும் செய்த வேலைகள் ஒரு துளி கூட இன்றைக்கு இருக்கிற பெண்கள் செய்யவில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் உங்க பாட்டி செய்ததை விட உங்க அம்மா செய்ததை விட 1000 மடங்கு வேலை பார்க்கிறாள். அதான் உண்மை. கீழ் வீட்டில் இருந்தா வாச தொழிலுக்கு மட்டும் மாடி வெட்ட தேடக்கூடிய காலங்கள் இருக்கு. ஐயா சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப நீ பைத்தியக்காரமா. எதுக்கு வந்து நீ எவ்வளவு பொண்ணு சிஏ படிச்சிருக்காங்க, எவ்வளவு பொண்ணு லாயருக்கு படிச்சிருக்காங்க, எவ்வளவு பொண்ணு சயின்டிஸ்ட் இருக்காங்க. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்க பாட்டி என்ன எம்எம்பிலா? ஐ அம் சாரி சார், ஒரு பெண்ணை இப்படி டீகிரேட் பண்றத இந்த ஃப்ளோர் ஒத்துக்காது. ஐ அம் சாரி. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஏன்னா ஒரு பொது சபையில நீங்க சர்வசாதாரணமாக ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்ணை சோம்பேறின்னு ஒரு வார்த்தை சொல்றத நான் இந்த ஷோ அனுமதிக்க முடியாது. விடப்பா தெரியாம கேட்டுட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. இப்போ இந்த மாறுவதுல என்ன சிக்கல்? மாறுவதுல ஒரு சிக்கலும் கிடையாது சார். மாறணும்னு எங்களுக்கு ஒரு மனசு இருந்ததுன்னா மாறலாம். அது வந்து ஏதோ ஒன்று தடுக்குது தானே? தடுக்குது. அதுக்கு பல விஷயம் இருக்கு. சோம்பேறித்தனம். பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. சோம்பேறித்தனம், அப்புறம் சோம்பேறித்தனம், ஒரு கூச்சம் இருக்கும் அடுப்படிக்குள்ள போய் வேலை பாக்குறது அப்படின்னு. கூச்சம்ன்றது கூட ஒரு நியூக்ளியர் ஃபேமிலில எந்த அளவுக்கு இது கூச்சமா இருக்குறது கூட வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் தான் இருக்கு. இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம இத செஞ்சோம்னா லைஃப் ஃபுல்லா இது வந்து ஒரு நம்ம கண்டினியூஸா செய்ய வேண்டியது. இன்னைக்கு நம்ம செஞ்சிரோம், வெட்டி மடிச்சு கட்டி செஞ்சிருவோம். நாளைக்கு இல்ல அடுத்த வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு இது செய்ய முடியுமான்னு நமக்கு வந்து அந்த பயம். பதட்டமா இருக்குல்ல? பதட்டமா இருக்கா? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.